ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 165 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கக்காஷி வந்துட்டு உங்களோட மிஷின் இதோட ஓவர் ஆயிடுச்சு, நம்ம போகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். நருட்டோ அந்த அளவுக்கு பிரச்சனை போய் மாட்டினதுக்கு மற்றதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு நெஜி ரொம்பவுமே கில்ட்டாக ஃபீல் பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல கக்காஷி வந்துட்டு ஷினோபிஸோட வாழ்க்கையில் சில விஷயங்களை மட்டும் மாற்றவே முடியாதுடா, நம்ம லீஃப் வில்லேஜுக்கு போகலான்ட்டு 3 பேருமே கிளம்பிடுவாங்க. இந்த பாயிண்ட்ல நாகரே அண்ட் ஓகுஷின் வந்து நிற்பாங்க. இவங்க நிஜமாலுமே திரும்ப அவங்க வில்லேஜுக்கு தான் போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாகரே கிட்ட ஓகுஷின் கேட்பான். நான் வேணா அவங்கள பின்னாடியே போய் செக் பண்ணி உனக்கு ரிப்போர்ட் கொடுக்கட்டுமான்னு கேட்கும் போது, வேணாம் இதை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் அங்கே ரிப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லி நாகரேவை தாட்டி விட்டு இவன் 3 பேர்த்தையுமே ஃபாலோ பண்ணுவான். இந்த இடத்துல த டெத் ஆஃப் நருட்டோ அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாகரே பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே மோசோவிட்ட ரிப்போர்ட் பண்ணுவான். அவங்க 3 பேர் கிளம்பி போயிட்டாங்கன்னு. அந்த பொடிப்பையனோட கதையை சாகியே பார்த்துக்கிட்டான். தேவையில்லாம் ஃபியூடல் லார்ட் வீட்டுக்குள்ளே போந்து உனக்கு இதெல்லாம் தேவையான்ட்டு நடக்கலாம் நல்லதுக்கே அப்படின்ட்டு டீயை குடிச்சிட்டு இருப்பான். கக்காஷி, நெஜி அப்புறம் டென்டன் 3 பேருமே நடந்துக்கிறது ரொம்ப வினோதமா இருக்கும். கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆச்சு, இன்னுமே என்னடா பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருப்பான் ஓகுஷின். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டு சுரிக்கன் எடுத்து அட்டாக் பண்ணி பார்த்தா 3மே குரங்குகளா இருக்கும். சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவா, என்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டீங்களா அப்படின்ட்டு செம காண்டில் இருப்பான் ஓகுஷின். கோமேவை சோல்ஜர்ஸ் வந்து கூட்டு போவாங்க, அவருக்கான தண்டனை வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. இந்த இடத்துல மோசோ வந்துட்டு ப்ரீவியஸ் ஃபியூடல் லார்டான லார்ட் ஒவாஷியை கொன்னதுக்காகவும் அவரோட பொண்ணை கொன்னதுக்காகவும், அதுன்னு மட்டும் இல்லாம நீ நடத்தின ஆபரேஷன் த கர்ஸ்ட் வாரியர் மூலமா பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப பயமுறுத்தினதுக்காகவும் ஜட்ஜ்மெண்டா நீ சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. நீ ஒரு துரோகிடா அப்படின்மா, உன் பிளான் எல்லாமே எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொல்லி பயங்கரமா ஷவுட் பண்ணுவாரு கோமே. இங்க பாரு, முடிஞ்சா நீ தற்கொலை பண்ணிக்க, இல்லைன்னா நான் உனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன். பக்கத்தால இருக்கவனை இவன் தற்கொலை பண்ணிக்கலினா அவனை நீ கொன்ற அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருவான். வேற வழியே இல்லைன்ட்டு இவரும் தற்கொலை பண்ணிக்காத மேல்ட்டு கத்தி எடுப்பாரு. சுத்தி வர மிஸ்டா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இது ஹிடன் மிஸ் ஜுட்சுவா இல்ல இது வேற என்னமோ அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்மோக் பாமா இருக்கும் சுத்தி வர. இந்த பாயிண்ட்ல கர்ஸ்ட் வாரியர் பாத்தீங்கன்னா கோமேவை தூக்கிட்டு போகும். அது கர்ஸ்ட் வாரியர் தான்ட்டு கக்காஷி, நெஜி அண்ட் டென்டன் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருப்பாங்க. அவங்களோட ரியல் செல்ஃப்க்கு வந்துட்டு சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கக்காஷி ஏதோ ஒரு விஷயத்த ஃபிஷியா நோட் பண்ணிடுவாரு. நீங்க 2 பேரும் அவனை ஃபாலோ பண்ணுங்க, எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குன்னு போயிருவாரு. கர்ஸ்ட் வாரியர் பாத்தீங்கன்னா கோமேவை தூக்கிட்டு வந்திருக்கும் இல்லையா, இதை பார்த்துட்டு நெஜி அண்ட் டென்டன் இருந்துட்டு அப்ப அவங்க சொல்றது உண்மைதான் போல இருக்கு, உனக்கும் கர்ஸ்ட் வாரியருக்கு என்னமோ சம்பந்தம் இருக்குன்னு கேட்கும் போது இவங்க 2 பேர்த்தையுமே பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு வந்தது நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கோமே கேட்பான். அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா நருட்டோ வந்து அவசரப்பட்டு போய் நீதான அந்த கர்ஸ்ட் வாரியருக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி ஷவுட் பண்ணியிருப்பான். அந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா கோமே வந்து எஸ்கேப் ஆயிருப்பான். கோமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஒரு கர்ஸ்ட் வாரியர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் வந்திருப்பாரு. இவங்க தான் தப்பா புரிஞ்சிருப்பாங்க. இந்த பாயிண்ட்ல உன்னோட ட்ரூ ஐடென்டிட்டி இப்ப தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு கர்ஸ்ட் வாரியர் அட்டாக் பண்றதுக்கு போகும்போது ரொம்பவுமே பயப்படுவான். அவனோட பிஹேவியரை பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான பர்சன் பண்ற மாதிரி இருக்கும். கக்காஷி வந்துட்டு அவங்கள போக விடுங்க, அதே மாதிரி நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இருந்தீங்கன்னு கேட்கும் போது நான் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சேன், நீங்க 2 பேரும் அவங்களோட சேர்ந்து போங்கன்னு சொல்லி தாட்டி விடுவாரு. என்ன ஃபாலோ பண்றதை நிறுத்திட்டு எனக்கு முன்னாடி வாங்கடா அப்படின்பாரு கக்காஷி. பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு பாக்குணும் சமன் பண்ணி அவங்கள ஸ்னிஃப் அவுட் பண்ண சொல்லுவாரு. பாக்குணும் பாத்தீங்கன்னா நாகரேவை கண்டுபிடிச்சிரும். நருட்டோ ஒரு டெம்பிள் பாத்குள்ளே போயிருப்பான் இல்லையா, அதே வழியில தான் இவங்க டிராவல் ஆவாங்க. இவ்வளோ பெரிய ஹோலா இது எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பேசிட்டு இருக்கும் போது இது டைரக்டா ஃபியூடல் லார்டோட வீடோட கனெக்ட் ஆகும். ஜெனரல் பப்ளிக்கோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக ஃபியூடல் லார்ட்ஸ் யூஸ் பண்ண பார்த்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இந்த பாயிண்ட்ல அப்படின்னா கர்ஸ்ட் வாரியருக்கும் ஃபியூடல் லார்டுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம் வரும்போது அந்த ட்ரூ ஐடென்டிட்டியை நம்மளே தெரிஞ்சுக்கும் அப்படின்பாரு கோமே. கக்காஷியன் நாகரே பாத்தீங்கன்னா வெறித்தனமா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பாயிண்ட்ல ஒரு மிஷனை முடிச்சா வில்லேஜுக்கு போய் வேண்டியதாடான்னு பேசும்போது அதுதான் பிளானா இருந்துச்சு. ஆனா இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமே மிஷன் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி தான் ஃபீலிங் கொடுத்துச்சு. ஒவ்வொரு பொசிஷனுமே வேற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. கம்முன்னு ஒரு நாய் மாதிரி ஒரு வேலை கொடுத்தமா ஸ்னிஃப் அவுட் பண்ணமான்ட்டு போய்கிட்டே இருக்கணும்டா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமன்னு பேசும்போது இது பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி இருக்கேன்ட்டு பாக்கணும் அவனோட கையை பிடிச்சி கடிக்கும். பாக்கணும் தூக்கி வீசிட்டு யூனிவர்சல் அசிமிலேஷன் ஜுட்சுங்கிற அவனோட ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். பாக்கும் நான் இன்னும் முடிக்கலடான்ட்டு கடிக்க போனா ஒரு கல்லை கடிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா பாக்கனோட பல்லெல்லாம் உடஞ்சு விழுகும். என்னடா நடக்குதுங்க அப்படிங்க பார்த்தா கக்காஷி தான் இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அவன் ஒரு மெட்டீரியலை தன்னோட உடம்போட பார்ட்டிகல்ஸோட கனெக்ட் பண்ண மாதிரி வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். எப்படியும் எங்க லேண்டோட சில சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கிட்ட, அதனாலே உன்னை உயிரோட விட முடியாதுன்ட்டு அவனோட அசிமிலேஷன் ராக் டேங்க்ங்கிற ஜுட்சு யூஸ் பண்ணுவான். கக்காஷி வந்துட்டு பாக்கணும் போக சொல்லிடுவாரு, மீதி நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு. குனாய் முதல் கொண்டு உடஞ்சிரும். கக்காஷியை செம்மையா அட்டாக் பண்ணுவான். பார்த்தா அது சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவா இருக்கும். இந்த பாயிண்ட்ல கக்காஷி அவரோட ஹேண்ட் சைன் பண்ணுவாரு. என்னடா பண்றான்ட்டு திரும்பி பார்த்தா ஒரு பேப்பர் பாம் இருக்கும். அந்த இடத்துல பயங்கரமான பிளாக்
பிளாஸ்ட் நடக்கும். இவங்க 4 பேருமே ஃபியூடல் லார்டோட வீட்டுக்கு போயிருவாங்க. இந்த பாயிண்ட்ல இதுவே போதுண்டா சாமின்பா நெஜி, நானும் என்னோட ட்ரூ ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணணும்ல அப்படின்பா கர்ஸ்ட் வாரியர். இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்தா நருட்டோவா இருப்பான். எனக்கு தெரியும் அப்படின்பா நெஜி. அப்படின்னா கர்ஸ்ட் வாரியரா வந்தது லார்ட் சாகி இல்லையா அப்படின்னு கோமே கேட்பான். நம்ம கோமேவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது அவன் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட கார்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அதையுமே கர்ஸ்ட் வாரியர் அப்பியர் ஆயிருப்பான். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு எக்ஸாக்டா காட்டி இருக்க மாட்டாங்க. இந்த பாயிண்ட்ல லார்ட் சாகி நீங்க தான் அந்த கர்ஸ்ட் வாரியர்னு சொல்லியே கேட்டிருப்பான். எந்த ஒரு பதிலுமே வந்திருக்காது. அதனாலதான் நான் அவருனே முடிவு பண்ண அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். நருட்டோ வந்துட்டு இதை நான் பண்றதுக்கு ஒரு பெரிய காரணமே இருக்குன்னு சொல்லும் போதே டென்டென் ஒரு அறை விட்டுருவா. எதுக்கு இப்படி பண்ணின்னு கேட்டா, நீ தான் கர்ஸ்ட் வாரியரா வந்தேன்னா முதல்ல சொல்லி தொலைய வேண்டியதானடா, நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா அப்படின்பா. நெஜி கிட்டையுமே பாத்தீங்கன்னா உனக்கு எப்ப இருந்து தெரியும் கேட்டா, எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. 2 பேத்து மேலயுமே செம கோவத்துல இருப்பா டென்டென். இந்த பாயிண்ட்ல நெஜி வந்துட்டு 2 ஷினோபிஸ பத்தி மென்ஷன் பண்ணுவான். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா கக்காஷி, நெஜி அண்ட் டென்டென் வந்து இந்த லேண்ட் ஆஃப் பேர்ட்ஸை விட்டு போகும்போது ஃபாலோ பண்ண ஹோகிஷினை பத்தி சொல்லுவான். அவனை தான் நம்ம ஏமாத்திட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற விஷயத்த டென்டென் சொல்லுவா. செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த கர்ஸ்ட் வாரியர் வந்து கோமேவை தூக்கிட்டு போகும்போது சேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு இருப்பாரு கக்காஷி. சோ அந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நாகரே வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிருப்பான். அந்த விஷயத்த டென்டென் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அப்ப எனக்கு மட்டும்தான் இது எல்லாமே புரியலையா அப்படின்ட்டு செமகான்ல இருப்பா டென்டென். கோமே வந்துட்டு இந்த பாயிண்ட்ல கூட சாகியை பத்தி தான் கேர் பண்ணுவாரு. அவர் நல்லா இருக்கிறாரான்னு கேட்டு அவனோட உடம்பு ரொம்பவுமே அவனுக்கு பெயினை மட்டும் தான் கொடுக்கும். என்னடான்னு பார்த்தா மோசோ பாத்தீங்கன்னா இவங்கிட்ட அந்த கன்ஃபெஷன் வாங்குறதுக்காக ரொம்பவுமே மோசமா ட்ரீட் பண்ணிருப்பான். கோமேவோட உடம்பு பூராமே பாத்தீங்கன்னா பயங்கரமான தழும்புகள் தான் இருக்கும். கக்காஷி சைட் காட்டுவாங்க. பேப்பர் பாம் வச்சு வெடிக்க வச்சதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லா சதறி இருப்பான். இந்த பாயிண்ட்ல கக்காஷி இந்த ஃபைட் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு கிளம்பும் போது பாத்தீங்கன்னா நாகரே அவனோட அசிமிலேஷன் ராக் ஷவர் அப்படிங்கிற ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். திரும்ப பாத்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஆனவன் ஒன்னு சேருவான். இந்த பாயிண்ட்ல இவங்களுக்குன்னு தனி வில்லேஜ் கிடையாது. அதனால எல்லா வில்லேஜுக்குமே நாங்க போவோம். ஒவ்வொரு ஜுட்ஸுவா திருடி எங்களுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அப்படியே சாண்ட் மாதிரி கரைவான். கக்காஷி அவரோட ஷரிங்கான யூஸ் பண்ணி பாப்பாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராக் டேங்க்னு ஒரு ஜுட்ஸு பண்ணான் இல்லையா, அது ஆக்சுவலா சோஜியோடது. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல அசிமிலேஷன் சாண்ட் கஃபின் அப்படிங்கிற ஜுட்ஸுவை பண்ணிருப்பான். சாண்ட் கஃபின்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், அது காராவோட ஜுட்ஸு. இதுக்கப்புறமா கக்காஷியை டோட்டலாவே ஹோல்ட் பண்ணிட்டு அசிமிலேஷன் சாண்ட் ஃபியூனரல்ங்கிற ஜுட்ஸுவை பண்ணுவான். நருட்டோ அண்ட் அதர்ஸ் பாத்தீங்கன்னா சாகியை பாக்குறதுக்கு போவாங்க. இந்த பாயிண்ட்ல சீஷிமா எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். நெஜி அண்ட் டென்டனுக்கு சீஷிமாவுக்கு இப்படி நடந்த விஷயமே தெரியாது. இவங்க யாரு இப்படி ஹர்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சாகி இருந்துட்டு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முதல்ல என்ன மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி கோமேயாட்ட மன்னிப்பு கேட்பான். அதுக்கெல்லாம் நான் தகுதியானவனே இல்ல மைலார்ட், நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்பான் கோமே. சாகி இப்படி டோட்டலா சேஞ்ச் ஆனதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா சீஷிமா தான். அவன் தான் அவனோட லைஃப் ரிஸ்க் பண்ணி இந்த ஒரு விஷயத்த சாகி கிட்ட சொல்லியிருப்பான். அந்த டைம் நருட்டோ அங்கதான் இருந்திருப்பான். சாகி இருந்துட்டு நீ ஃபியூடல் லார்டோட வீட்டுக்கு இன்ஃபில்ட்ரேட் ஆனதுக்கான தண்டனையா மரண தண்டனை கொடுத்திருப்பான் இல்லையா, அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா சீஷிமா வந்திருப்பான். இந்த பாயிண்ட்ல இவனுக்கு ஆன ஊண்ட பார்த்துட்டு நருட்டோ வந்துட்டு இது ஷுரிக்கனாலதான் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். டாக்டர்ஸை கூப்பிடட்டான்னு கேட்கும் போது இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்பா, உங்களை மொத்தமாவே பீட்ரே பண்ணது, உங்களுக்கு துரோகம் பண்ணது யாருன்னா மோசோ அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். என்ன சொல்றானே சாகிக்கு புரியாது. இந்த ஒரு பாயிண்ட்ல மோசோ வந்துட்டு லார்ட் மோசோ அவருக்குன்னு தனியா சில நிஞ்சா ஹென்ச்மேனை ஹையர் பண்ணியிருக்காரு. அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ்மேனோட ஷுரிக்கனை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த விஷயம் லார்ட் கோமேக்குமே தெரியும் நினைக்கிறேன். மோசோவோட பிளானை பத்தி அவரோட எக்ஸிகியூஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த தடவை வந்து அது பண்ண முடியாது, நான் என்னோட ரிவெஞ்சை எடுத்தே ஆகணும், இல்லைன்னா மோசோ வந்து கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவான் அப்படிங்கிற விஷயத்துல இருப்பான். டே உன்னோட ரிவெஞ்சுக்காக ஒரு அப்பாவி மனுஷனை சாக விடுறதான்ட்டு நருட்டோ தான் பாத்தீங்கன்னா உன்னால போய் காப்பாற்ற முடியலன்னா என்ன, நான் போய் காப்பாத்துறேன், அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்பான். அப்படிதான் பாத்தீங்கன்னா நருட்டோவுமே இந்த எல்லா விஷயத்தையுமே பண்ணிருப்பான். சாகி இந்த கர்ஸ்ட் வாரியரா வந்ததுக்கான காரணமே இந்த ஒரு அசாசினேஷனுக்கு யார் காரணமா இருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஆனா இந்த ஒரு கர்ஸ்ட் வாரியரை வச்சு அதை ஒரு டூலா மாத்தி கோமே மேல எல்லா பழியும் போடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். கோமேவோட வீட்டுக்கு அந்த நைட் பாத்தீங்கன்னா கர்ஸ்ட் வாரியர் வந்திருப்பான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டெம்பிள்ல தான் வேனிஷ் ஆனாங்க விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்க்கலாம் யாருன்னு செக் பண்ணலான்ட்டு தான் பாத்தீங்கன்னா கோமே அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. ஆனா ஆக்சுவலா அது நான் கிடையாது அப்படின்பாரு லார்ட் சாகி. இதுவுமே மோசோவோட ஃபேக்கான அந்த நிஞ்சாஸா தான் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது நருட்டோவும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவான். கோமேக்கெல்லாம் மோசோ மேல செம காண்டு இருக்கும். லேண்ட் ஆஃப் பேர்ட்ஸோட த பெஸ்ட் டாக்டிஷியன்னா கோமே தான். அவனை தீத்து கட்டிட்டோம்னா இந்த என்டையர் லேண்டையுமே நம்மளே ரூல் பண்ணலாம்ல அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இருப்பான். லார்ட் சாகியுமே சிம்பிளா போட்டுடலாம்ல, அதுதான் மோசோவோட என்டையர் பிளானுமா இருக்குன்னு சொல்லி கோமே ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. இந்த பாயிண்ட்ல நருட்டோ வந்துட்டு செம காண்டாவான், நல்லவனோட்டவே நடிச்சிட்டு இருந்தானேடாவன் அப்படின்னு. இந்த பாயிண்ட்ல சாகி வந்துட்டு இதோட உங்க ஹெல்ப் எல்லாமே போதும், இந்த ஒரு விஷயத்த நான் தனியா செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன்
அப்படின்ட்டு அவனோட வாட்ச் எடுப்பான். இந்த வாட்ச் மாதிரியே என்னோட இதயமும் உடஞ்சிருக்கு, ரெண்டுமே பேஸ்ட்லயே ஸ்டக் ஆகி நிக்குது அப்படிங்கிற விஷயத்த சாகி சொல்லிட்டு செம காண்டாவான். இந்த பாயிண்ட்லயே இந்த எபிசோட் முடியுது.